வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டில் டெஸ்ட் நம்பர் 14 பார்க்க போகிறோம். தமிழ் பொற்கிளி சீரீஸில் 14வது வீடியோ. ஏற்கனவே 13 வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சருக்கான பிடிஎஃப் எல்லாமே டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க, வேறு எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் வரக்கூடிய எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச், அதே போல் வீடியோ கிளாஸஸ், குரூப் டு குரூப் டிஏக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் வீடியோ கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் 3 புக்காக இருக்கும். இதில் ஏதாவது 2 புக்கு வேணாலே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும். ப்ரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும், ஆர்டர் பண்ணிக்கோங்க. மற்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள், மேக்ஸ்க்கான ஃபார்முலா புக், மேக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், தமிழ் ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள், சயின்ஸ் இல்லை ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, இது எல்லாமே தமிழ் மீடியமோ இல்லை இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் வேணும் அப்படின்னா நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. 2, 2, 8, 8000, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? 2 அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்த கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. வாலண்டியர், சோசியல் ரிஃபார்மர், சென்டென்ஸ், மிசைல் கொடுத்துருக்காங்க. இதில் பிறமொழி சொற்கள் இணையான தமிழ் சொல் இது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இணையான தமிழ் சொல் என்ன? வாலண்டியருக்கு தன் ஆர்வலர். சரியான ஆன்சர் வாலண்டியருக்கு தன் ஆர்வலர் அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து, நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன வகையான விடை? நேர் விடையா, மறைவிடையா, இனமொழி விடையா, சுட்டு விடையா? நீ படிக்கவில்லையா அப்படின்ற கேள்விக்கு நான் எழுதுவேன், அதற்கு இனமான வேற ஒன்று சொல்கிறோம். அப்போ இனமொழி விடை. ஆப்ஷன் சி, அதற்கு இனமான வேற ஒன்று சொல்கிறோம். நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி அப்படின்னு சொல்லக்கூடியது. நீ படித்தாயா என்ற கேள்விக்கு நீயே படி என்று கூறுவது நேர்விடை, ஏவல் விடை, சுட்டு விடை, உருவது கூறல் விடை. சரியான ஆன்சர் என்ன? ஏவல் விடை. நீயே படி அப்படின்னு திரும்பவும் கட்டளையிட்டு சொல்கிறோம், ஏவி சொல்கிறோம். ஊமைகளால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். குன்றேறி யானை போர் கண்டற்றால், இந்த திருக்குறள் கூறக்கூடிய ஓமை பொருள். குன்றில் ஏறி யானை பார்ப்பது, தன் கையில் பொருளை வைத்திருத்தல். குன்றில் ஏறி யானை போரை காண்பது, தன் கையில் பொருள் கொண்டு ஒரு பொருளை செய்வது. சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, தன் கையில் ஒரு பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. குன்றேறி யானை போர் கண்டற்றால், இந்த திருக்குறள் சொல்லக்கூடிய ஊமை தன் கையில் ஒரு பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. அடுத்து, ஊமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். நடு ஊரல் நச்சு மரம் பழுத்தற்று. திருக்குறள் ஊமை கூறக்கூடிய பொருளை காண்க. ஊரின் நடுவில் மரம் பழுத்து காணப்படுவது, ஊரின் நடுவில் செல்வம் நிறைந்தது காணப்படுவது, ஊரின் நடுவில் நச்சு மரங்கள் நிறைந்து காணப்படுவது, ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. நமக்கு சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்து, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் வரக்கூடிய ஊமை தரக்கூடிய பொருள் என்ன? எடுத்துக்கொள்ளுதல், வருத்தி கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். நமக்கு சரியான ஆன்சர் என்ன? பொறுத்து கொள்ளுதல். ஆப்ஷன் சி, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்றது பொறுத்து கொள்ளுதல். ஆப்ஷன் சி. வாக்கிய அமைப்பை கண்டறிக. கவிதா பாடம் படித்தால். பிறவினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. கவிதா பாடம் படித்தால் அப்படின்றது தன்வினை, அவளே படிச்சுக்கிறா. ஆப்ஷன் சி, கவிதா பாடம் படித்தால் தன்வினை. விடைக்கேற்ற வினா அமைக்க. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்தினை என்பர். அப்போ இதுக்கான கேள்வி என்ன வரும்? யாரை உயர்தினை என்பர்? எது உயர்தினை எனப்படும்? உயர்தினையின் மறுபெயர் என்ன? உயர்தினையின் வகைகள் யாவை? நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, யாரை உயர்தினை என்பர். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசை காண்க. அரிது ஈதல் அந்நியர் இரவலர். அரிது அந்நியர் ஈதல் இரவலர். அந்நியர் அரிது இரவலர் ஈதல். அந்நியர் இரவலர் அரிது ஈதல். நமக்கு சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, அந்நியர் அரிது இரவலர் ஈதல். இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி, அந்நியர் அரிது இரவலர் ஈதல். அடுத்து, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து, சோர்ந்து பணிவு, அடக்கி கட்டளை, எதிர்த்து கூறுதல், பயந்து செய்தால். நமக்கு சரியான ஆன்சர் பணிந்து அப்படின்னா அடங்கி போகிறது, பணித்து அப்படின்னா கட்டளை இடதல். சரிங்களா? பணிந்து அப்படின்னா ஒருத்தர் கீழே நம்ம அடங்கி போகிறது, பணித்து அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஆர்டர் போடுறது. அடுத்து, அகர வரிசையில் எழுதுக. பூனை, தையல், தேனி, மான். கரெக்டாக எது வந்திருக்கு பாருங்க? தையல், தேனி, மான், பூனை, மான், தையல், பூனை, தேனி, தேனி, தையல், பூனை, மான். ஆப்ஷன் டி தான் சரி. தேனி, தையல், பூனை, மான். தேனி, தையல், பூனை, மான். தே தை பூ மா. சரிங்களா? அடுத்து,
கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. பழம் ஆசிரியர் மனிதன் மாணவன் ஆசிரியர் பழம் மாணவர் மனிதன் மாணவர் பழம் மனிதன் ஆசிரியர் ஆசிரியர் பழம் மனிதன் மாணவன். நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆசிரியர் பழம் மனிதன் மாணவன். மா ஆ முதல்ல வந்துடும், அப்புறம் பா. ஆசிரியர் பழம் மனிதன் மாணவன். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்து நட வேர்ச்சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு. நடத்தல் நடந்தான் நடப்பவை நடப்பு. நட வேர்ச்சொல்லை வினைமுற்றாக மாற்றுக அப்படின் போது நடந்தான். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி நடந்தான். நட வேர்ச்சொல்லை வினைமுற்றாக தேர்ந்தெடு நடந்தான். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து வேர்ச்சொல்லின் வினையாளனை பெயர் காண்க. பொறுத்த பொறுத்தல் பொறுத்தார் பொறுத்து. பொறுத்தார் அப்படின்றது சரியான ஆன்சர். வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. பொறு அப்படின்றதுக்கு பொறுத்தார். அப்போ அந்த செயலை செய்பவரை குறிக்க வேண்டும். செயலை குறிக்காமல் அந்த செயலை யார் செஞ்சாங்களோ அவங்கள குறிக்கணும். அப்போ இதற்கான சரியான ஆன்சர் பொறுத்தார் அப்படின்றது. அடுத்து வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை காண்க. கொடு கொடுத்தான் கொடுத்தல் கொடுத்தவன் கொடுத்து. நமக்கு சரியான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? கொடு. கொடுன்ற சொல்லுக்கான தொழில் பெயர் என்ன? அல்தல் முடியும். அப்போ கொடுத்தல். ஆப்ஷன் பி. கொடு அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கான தொழில் பெயர் என்ன? கொடுத்தல். ஆப்ஷன் பி. அடுத்து சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? சாந்தம்னா அமைதியாக இருக்கிறது. அன்பு கோபம் கருணை அமைதி கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியான எதிர்ச்சொல் தான் வேணும். அப்போ கோபம். சாந்தமாக இருக்கிறதுக்கு அப்படி ஆப்போசிட்டு கோபம். ஆப்ஷன் சி. அடுத்து பீடு அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் தருக. சிறப்பு செறிந்து இழிவு இன்பம். பீடு அப்படின்னா பீடு நடை போட்டு வந்தால் வீர நடை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இழிவு. வீரமாக இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இழிவு. சரிங்களா? அடுத்து மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சு அடக்கி மூச்சடக்கி மூச்சை அடக்கி. அப்போ சரியான ஆன்சர் மூச்சு கூட்டல் அடக்கி. ஆப்ஷன் சி. மூச்சடக்கி அப்படின்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து செம்பயிர் பிரித்து எழுதுக. செம்மை கூட்டல் பயிர் செம் கூட்டல் பயிர் செமை கூட்டல் பயிர் செம்பு கூட்டல் பயிர். சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் பயிர். ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் பயிர். செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர். சொல்லை பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக. பிரி கூட்டல் எழுதுக. பிரித்து கூட்டல் எழுதுக. பிரித்து எழுதுக. பிரித்து துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. பிரித்து கூட்டல் எழுதுக. பிரித்து கூட்டல் எழுதுக சரியான ஆன்சர். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் செயற்கை பொருட்கள் இயற்கை பொருட்கள் வெளிநாட்டு பொருட்கள். கிராஃப்ட் அப்படின்னா என்னது? கைவினை பொருட்கள். சரிங்களா? கைவினை பொருட்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிராஃப்ட் அப்படின்னா அதுக்கு சரியான தமிழ் சொல் கைவினை பொருட்கள். கலை சொல்லை அறிக. வாட்ஸ்அப் செயலி இணையம் முகநூல் புலனம். நமக்கு சரியான ஆன்சர் வாட்ஸ்அப்புக்கு புலனம். புலனம் வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். சரியா? அடுத்து சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால் பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். சரியான ஆன்சர் முதல்ல இருக்கக்கூடிய பாலைக்கு வரணும். மீதி ரெண்டு இடத்துலையும் இல்லை. அப்போ இது வராது இது வராது. குடித்துவிட்டு இப்போ வரணும். இங்கே இல்லை. அப்போ இது மூணுமே வராது. ஆப்ஷன் ஏ பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டால். சரியா? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது. மரத்தில் குயில் அலறி கொண்டிருந்தது. மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. மரத்தில் குயில் கத்தி கொண்டிருந்தது. நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. குயில் என்ன ஆகும்? கூவும். மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. அப்போ 25 வினாக்கள் பார்த்துருக்கோம். 25க்கு நீங்கள் 22 23 போட்டிருக்கலாம். அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி புவியியல் பொருளாதாரம் அதே போல் இயற்பியல் வேதியியல் பொது தமிழுக்கான புத்தகங்கள் நூல்வெளி புக்ஸு இல்லை உங்களுக்கு மற்ற புத்தகங்கள் வேணும் தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய குரூப் 2 குரூப் 2க்கான நியூ பேட்சஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 3 புக்லெட்டாக இருக்கும். இதில் 2 புக்கு வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். 3 புக்காக வாங்கினாலே உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணினா ஆஃபர் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றியுடன் அதிகமான குடும்பம். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் அடுத்த 25 கொஷின் பார்க்கலாம். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இது இல்லாமல் நிறைய கொஷின்ஸும் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.